பணிப்புரைகள் பிப்ரவரி 10, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு நன்மை செய்து தீங்கு அனுபவி. தியான வசனம் 1 பேதுரு 2:20. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். பண்டிகைக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தபால் நிலையத்துல வேலை செய்த தபால்காரருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அவர் ஒவ்வொரு கடிதமாக எடுத்து அந்த கடிதம் எந்த ஊருக்கு செல்ல வேண்டுமென பிரித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில கடவுளுக்காக எழுதப்பட்ட கடிதம் என்று ஒன்று அவருடைய கையில் கிடைத்தது. அதுவே அவருக்கு காத்திருந்த ஆச்சரியம். அதிலே எந்த விதமான தபால் தலையும் ஒட்டவில்லை. வயதான ஒரு பெண்மணி மிகவும் கஷ்டப்பட்டு எழுதின ஒரு கடிதமாக அந்த கடிதம் இருந்தது. அதை பிரித்து அந்த தபால்காரர் படித்தபோது அந்த பெண்மணி தேவனுக்கு எழுதின ஒரு விண்ணப்பம் அதில் இருந்தது. அவருடைய ஒட்டுமொத்த சேமிப்பு தொகையாக $200 பணம் வைத்திருந்ததாகவும் அந்த பணம் திருடு போனதாகவும் அவர் எழுதியிருந்தார். மேலும் அவர் ஆண்டவரிடத்தில் கேட்ட விண்ணப்பம் என்னவென்றால், என்னுடைய ஒட்டுமொத்த சேமிப்பு பணமும் திருடு போயிற்று. எனவே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு சாப்பிடுவதற்கு கூட என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. எனக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டுமென எழுதியிருந்தார். இதை படித்த அந்த தபால்காரருக்கு மனதில் மிகுந்த பாரம் உண்டாயிற்று. எனவே அந்த தாயாருக்கு ஏதாவது செய்ய வேண்டுமென தோன்றினது. உடனடியாக தன்னுடைய உடன் வேலையாட்கள் எல்லோரிடத்திலும் இதை காண்பித்து தங்களால் முடிந்தவரை உதவி செய்யுங்கள் என்றார். மொத்தம் $180 பணம் சேர்ந்தது. அதை விசேஷித்த தபால் மூலமாக அன்று மாலைக்குள்ளாக அந்த தாயாருக்கு கிடைக்கும்படி அனுப்பினார். தற்போது மனதின் பாரம் நீங்கினவராக மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த தபால்காரர் அவருடைய இல்லத்திற்கு திரும்பிச் சென்றார். அதே தபால்காரர் ஒரு வாரத்திற்கு பிறகு அவருடைய வழக்கமான வேலையின்படி கடிதங்களை எந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என பிரிக்கும்போது மீண்டும் கடவுளுக்காக எழுதின ஒரு தபாலை பார்க்கிறார். அதே கையெழுத்து. எனவே அதை பிரித்து படித்தார். அதில் பின்வருமாறு எழுதியிருந்தது: தேவனே, நீர் எனக்கு அனுப்பின $180 பணத்திற்காக உமக்கு நன்றி. இது இல்லாதிருந்திருந்தால் என்னுடைய நிலைமை மிகவும் மோசமாயிருந்திருக்கும். ஆனால் நான் கேட்டதை விட $20 குறைவாக எனக்கு கிடைத்தது. $20 பணத்தை தபால் நிலையத்திலே வேலை செய்யக்கூடிய அந்த தபால்காரர் கொள்ளையடித்திருப்பார்கள் என நினைக்கிறேன் என்று எழுதியிருந்தார். அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய நன்மைகளை மற்றவர்கள் இந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனாலும் நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தானமா கொடுத்த மாட்டை பல்ல பிடித்து பார்க்கறதுன்னு. சில நேரங்கள்ல சபையில ஏதாவது பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க. அந்த பரிசு பொருட்கள் கொடுக்கும்போது சிலர் இந்த பரிசு பொருளுடைய கலர் வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், வேற ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அடம்பிடித்து வாங்கிக்கிட்டு போறத நான் பார்த்துருக்கேன். அப்ப மனசு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்னன்னா, இது ஒரு பரிசு பொருள் தேவனிடத்துல, தேவனுடைய ஆலயத்திலிருந்து வந்தது. அதுவே ஒரு பெரிய பாக்கியமான விஷயம். அதை விட எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும்னு கலர் சூஸ் பண்ணுறது ரொம்ப வேதனையான விஷயம் இல்லைங்களா? யாரிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டாலும் மனரம்யமாய் அதை வாங்கி கொள்வதற்கு நாம் பழக வேண்டும். அதை குறை சொல்லவோ, அதில் தவறு கண்டுபிடிக்கவோ, அது இப்படி அப்படி என்று சொல்லவோ கூடாது என்பதை இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல நாம் பிறருக்கு செய்வதை நன்மையானதாக செய்ய வேண்டும். ஒருவேளை நமக்கு பிடிக்காதது, நான் யூஸ் பண்ணாதது, உடஞ்சது, கிழிஞ்சி போன துணிகள், இந்த மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். மற்றவங்க நமக்கு கொடுத்தா நாம் வாங்குவோமா? அதை எப்படி பார்ப்போம்? என்னை எவ்வளவு இலக்காரமாக நினைத்து விட்டார்கள் என்று குறை சொல்லுவோம். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ நாம் மற்றவர்களுக்கும் அதையே செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.